திஸ் இஸ் மீ தமிழ் கேர்ள் இன் போர்ச்சுகல். சிக்கனை வச்சு நம்ம செய்ய போற டிஷ்ஷுக்கு பேர் தான் பனாதஷ். என் பையன் சொன்ன மாதிரி பனாடை. இந்த சிக்கன்ல உப்பு, லெமன் ஜூஸ், மிளகாத்தூள், ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் ஊற விட்டுக்கலாம். போர்ச்சுகல் வந்த புதுசுல ரெஸ்டாரண்ட் போறதுக்கு கூட தயக்கமா தான் இருக்கும். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாம அங்க போய் உட்காந்துட்டு என்னடா பண்றதுன்னு யோசனையா இருக்கும். இந்த சிக்கனை ரெஸ்டாரண்ட்ல தனியாலாம் தரமாட்டாங்க. ஒன்னா பர்கர் பன்ல வச்சு தருவாங்க. அப்படி இல்லையா போர்ச்சுகீஸ் ரைஸ், சாலடு, ஒரு சூப்பு, அதுக்கப்புறம் இந்த சிக்கனை வச்சு காம்போவா தருவாங்க. இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் மெனுல உங்களுக்கு பக்கத்துலயே போட்டோ போட்டிருப்பாங்க, இந்த டிஷ் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி. சோ கையை காமிச்சு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு கேட்டுக்கலாம். அந்த ஒரு வகையில இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு. இங்க இந்த சிக்கன்ல செய்யற பனாதஷ்க்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்குல மசாலா தடவி பேக் பண்ண போறேன். பொரிக்க போறது இல்ல. இதை கிறிஸ்பியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மேல போடுற மசாலால உங்களுக்கு என்ன மசாலா பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. இது மேல மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஆரிகானோ, கார்லிக் பவுடர், உப்பு, அது கூடவே எண்ணெயும் சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு கார்ன்ஃபிளவர் மாவு கொஞ்சமா சேர்த்து அது மேல பரட்டி விட்டீங்கன்னா பேக் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்பியா வரும். இதெல்லாம் எங்கம்மா பார்த்த, யார் மாவு சொல்லி கொடுத்தது, இல்ல எந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா கேட்காதீங்க. இது எல்லாமே என்னோட இனோவேஷன் தான். எனக்கு எப்பவுமே இந்த சாப்பாடு யோசனையாவே இருக்கும். ஸோ இதை இப்படி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும், அதை அப்படி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தோன்றதை தான் நான் சமையல்ல இம்ப்ளிமெண்டே பண்ணுவேன். அடுத்தது இந்த சாலட்டுக்கு தக்காளி, வெங்காயம், நல்ல ஐஸ்பர்க் லெட்யூஸ் கிடைச்சது, அதையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இங்க பிங்க் கலர் வெங்காயம் கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயம் ரொம்ப காட்டா இருந்தது. ஒரு பவுல்ல ஆலிவ் ஆயில், உப்பு, கார்லிக் பவுடர், பெப்பர் பவுடர், அதோட உங்களுக்கு பால்சமிக் வினிகர் கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு வெறும் கிரேப் வினிகர் கிடைச்சது அதுதான் யூஸ் பண்றேன். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, லெட்டிவ்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளவுதான் சாலட் ரெடி. இப்போ சாஸ் பார்க்கலாமா? சாஸ் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்ல. யோகர்ட் கிடைச்சா யோகர்ட் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா தயிரே யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட சிரஞ்சா சாஸ், கெச்சப், ட்ரை பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சாஸ் அவ்வளவுதான் ரெடி. இதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ற வேலையை பார்ப்போமா? ஒரு பிளேட்ல முட்டை 2 உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்ல பிரெட் கிரம்ஸ் எடுத்துக்கோங்க. 30 நிமிஷமா மசாலால ஊறிட்டு இருக்க இந்த சிக்கன் ஃபில்லட் எடுத்து முட்டையில முன்னும் பின்னும் நல்லா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா அழுத்தி விட்டு பண்ணீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் நல்லா ஒட்டிக்கும். பிரெட் கிரம்ஸை பார்க்கும்போது ஈரமா இருக்கக்கூடாது, அது நல்லா மேல ட்ரையா இருக்க மாதிரி தான் தெரியணும். அப்பதான் நீங்க பொரிச்சு எடுக்கும் போது நல்லா மொறுமொறுன்னு வரும். எண்ணெயை காய வைக்கும் போது எண்ணெய் மிதமான சூட்ல தான் இருக்கணும். ரொம்ப சூடா இருந்துச்சுன்னா மேல இருக்க பிரெட் கிரம்ஸ் எல்லாம் கருகிடும். உங்களுக்கு கிறிஸ்பி டேஸ்ட் வராது, கருகுன டேஸ்ட் தான் வரும். இது ரொம்ப மெலிசா கட் பண்ணிருக்க சிக்கன் ஃபில்லட்டுங்கிறனால உங்களுக்கு சட்டுன்னு ஒரு 3 to 4 நிமிஷத்துல குக் ஆயிடும். சைடு சிக்கன் வறுத்துட்டு இருக்கும் போதே பொட்டேட்டோவும் பேக் ஆகி கிறிஸ்பியா வந்துருச்சு. என்னதான் வீட்டுல செய்யறதா இருந்தாலும் நீங்க பிளேட் பண்ணி கொடுக்கும் போது கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தாதான் குழந்தைங்க என்ன சாப்பிடுறோமோ அதை இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்க உங்க வீட்டுல பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதோட நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல மீட் பண்ணுவோம். டடா, பை.